ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் ஹோட்டல்லேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு ஃப்ளாட்ஸ்க்கு வந்துட்டோங்க. இது தாங்க எங்களோட ஃப்ளாட்ஸ் வியூ. நாங்கள் 3%னால ஒரு பர்சனுக்கு வந்து 2 செக்இன் பேக்கேஜும் ப்ளஸ் 1 கேபின் பேக்கேஜும் அலோடு. செக்இன் வந்து 23 + 23 46 ப்ளஸ் 7 kgs கேபின் லக்கேஜ் அலோடு. ஸோ வாங்க இந்த லக்கேஜ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளர்ஸ் ஒரு செட்டு, அதுக்கப்புறமா பெரிய டம்ளர்ஸும் கொண்டு வந்திருப்பேன். ஸோ நாங்கள் லக்கேஜ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஒரு சூட் கேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவுலு, அதுக்கப்புறமா வந்து பிளேட்ஸ் கொண்டு வந்திருப்பேன். இது வந்து என் பையனுக்கு லஞ்ச் பிளேட் மாதிரி கொண்டு வந்தேன். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பெரிய பிளேட்ஸ் 2 டின்னர் பிளேட்ஸ் மாதிரி கொண்டு வந்திருந்தேன். ஸோ அது வந்து ஒரு பிளேட் இதில் வச்சுருக்கேன், இன்னொரு பிளேட் வந்து வேறு லக்கேஜில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் குக்கர் கொண்டு வந்திருக்கேன். அந்த குக்கரோட விசில், அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாஷர் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தேன். பேக் பண்ணும்போது எல்லா திங்ஸுமே வந்து நல்லா கிளாத்ஸ்குள்ளே ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் செக்இன் பேக்கேஜ் எல்லாம் தூக்கி போடும்போது நம்மளுக்கு திங்ஸ் ஏதோ டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் ரைஸ் பாட் கொண்டு வந்தேன், அதோட மூடி தான் அது. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இட்லி பாட்டு கொண்டு வந்தேன். இட்லி பாட் வந்து நான் மல்டி கடாய் மாதிரி வாங்கிட்டேன். ஸோ இதுக்குள்ளே ஒரு 5 பிளேட்ஸ் இருக்கும், ஒரு மினி இட்லி பிளேட் இருக்கும், அதுக்கப்புறமா இட்லி பிளேட்ஸ் 2 14 இட்லிஸ் இருக்கும், தென் 2 பிளெயின் பிளேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இது வந்து இட்லி பாட்டு. அதுக்கப்புறமா வந்து அந்த பெரிய செம்பு ஒன்று கொண்டு வந்திருந்தேன். இங்கே வந்து இட்லி பாட்லாம் கிடைக்காதுங்க. நாங்கள் வந்து இங்கே HEB, வால்மார்ட், டார்கெட்டு, ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டோர்ஸ்க்கும் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இங்கே நான் இட்லி பாட் பார்த்து தான் எனக்கு தெரியல. பட் மற்றபடி கடாய், பேன்ஸு, அதுக்கப்புறம் சாஸ் பேனு இதெல்லாமே வந்து இங்கே கிடைக்குது. நீங்கள் ஸ்டோர்ஸ்லேயே வாங்கிக்கலாம். பட் ஆனால் இது மாதிரி இட்லி பாட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த சொம்பு இதெல்லாம் வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் ப்ரைஸியாக இருக்கும். பட் அதுவுமே நீங்கள் கிட்ஸோடு வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு வர்றது தான் பெட்டர் ஆப்ஷனு. நான் காஸ்ட் அயர்ன் தவா ஒன்று கொண்டு வந்திருந்தேன். இதோட வெயிட் கொஞ்சம் ஜாஸ்திங்க. ஸோ நான் இங்கே கிடைக்காதுன்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஆனால் இங்கே ஸ்டோர்ஸில் நான் காஸ்ட் அயர்ன் விசஸ் நிறைய பார்த்தேன். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து இங்கேயே வாங்கிக்கலாம். இந்த லக்கேஜில் அவ்வளோதாங்க நான் கொண்டு வந்திருந்தேன். வாங்க இன்னொரு லக்கேஜ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, இதில் மசாலா டப்பா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கல, சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஸோ இந்த மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், உள்ளே வந்து சின்ன சின்ன ஸ்மால் பாக்ஸஸ் இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நான் ஹோட்டலில் இருக்கும்போது இதுதான் எல்லா ஸ்பைசஸும் வச்சு யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா இதுதாங்க ரைஸ் பாட்டு. ஸோ இதோட மூடி தான் நான் காட்டியிருந்தேன் ப்ரீவியஸாக. ஸோ இதுதான் பெரிய ரைஸ் ஸ்ட்ரெயினர். இதுக்கு வந்து ஸ்டீலில் ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க அண்ட் கிளாஸில் ஒரு லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அப்புறம் டீ ஃபில்டர், வாட்டர் பாட்டில் கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா இந்த லக்கேஜில் வந்து என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னா க்ராசரி ஐட்டம்ஸும் கொண்டு வந்திருந்தேன். ஸோ இது வந்து அப்பளம் கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது, அதுக்கப்புறமா கரண்டி, எல்லா கரண்டியுமே வந்து நான் ஒரு கரண்டி ஒரு செட்டு ஃபுல்லாக ஒரு 7-8 கரண்டி கொண்டு வந்திருப்பேங்க. ஸோ இது எல்லாமே நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் பன்னீர் மேக்கருமே வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஸோ நம்ம பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. ஸோ இது தாங்க பன்னீர் மேக்கரு. ஸோ நம்ம பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இங்கே ப்ரெஸ்ஸில் வச்சுட்டோன்னா பன்னீர் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா க்ரஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன கல் கொண்டு வந்தேன். பெருசெல்லாம் வெயிட் ஜாஸ்தியாக இருந்ததுனால சின்னது வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்ஸு, இதுக்கப்புறமா வந்து நாட்டு சக்கரை 2 பேக்கெட்ஸ் கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் வந்து நான் கொண்டு வரலங்க, இங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நூடுல்ஸ் பேக்கெட் ஒன்று கொண்டு வந்திருந்தேன். இதெல்லாம் எமர்ஜென்சி கொண்டு வந்திருந்தேன். பட் நான் அங்கே ஹோட்டலில் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து நான் வீட்லேயே வந்து காய வச்சு அரைச்சிட்டு கொண்டு வந்தேன். ஸோ இது வந்து மிளகாத்தூள் 2 பேக்கெட்ஸ் கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா பெப்பர் தூளுமே வந்து நான் தனி பெப்பராக அரைச்சிட்டு வந்தேன். ஸோ எல்லாமே நல்லா ஏர் டைட் பேக் பண்ணிவிட்டு நம்ம சீல் பண்ணி கொண்டு வந்தோன்னா ஒன்றும் ஆகாது. ஸோ அதுக்கப்புறமா இது ஸ்க்ரப்பர்ஸுமே நல்லா யூஸ் ஆகுது. ஹோட்டல்லலாம் நான் இது நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. இந்த லக்கேஜில் பார்த்தீங்கன்னா நான் அந்த பால் பாத்திரம் ஒன்று கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் பிளேட்ஸு, நான் ப்ரீவியஸ் லக்கேஜில் காட்டின பார்த்தீங்களா டின்னர் பிளேட்டு. ஸோ அதோட இன்னொரு பிளேட் இதில் பேக் பண்ணியிருக்கு. நாங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணி பேக் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து எல்லாமே ஒரே சூட்கேஸில் பேக் பண்ணோன்னா நம்மளுக்கு இடம் வந்து அடைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து எல்லாமே நல்லா கிளாத்தில் ரேப் பண்ணி மல்டிபிள் சூட்கேஸ் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்போம். இது வந்து அந்த இட்லி பாத்திரத்தோட இன்னொரு பிளேட்டுங்க. ஸோ இதுதாங்க மொத்தம் 5 பிளேட்ஸு. ஸோ அட் எ டைம் வந்து நம்ம இதில் 2 பிளேட் வைக்கலாம். ஸோ 2 பிளேட்ஸ் வச்சுட்டு நம்ம மற்ற பிளேட்ஸ் வந்து பஃபராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க கம்ப்ளீட் இட்லி பாத்திரம்.
நான் ஆக்சுவலாக பெரிய இட்லி பாத்திரம் வாங்கிட்டேங்க. ஸோ வந்து இது வந்து எல்லாமே ஒரே இதில் பேக் பண்ண முடியல, அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் வந்து சின்ன இட்லி பாத்திரம் கூட வாங்கிக்கலாம். ஸோ அதுவே நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து இது வந்து டவ் சோப் பேக் ஒன்று கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா கிரேட்டர் ஒன்று கொண்டு வந்திருந்தேங்க. ஸ்பூன் செட்ஸும் நான் கொண்டு வந்திருந்தேன். ஸ்பூன் செட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பூன் செட் ஒன்று, அதுக்கப்புறமா சின்ன ஸ்பூன் செட் ஒன்று, அதுக்கப்புறமா ஃபோர்க் செட் ஒன்று. ஸோ 3 ஸ்பூன் செட்டுமே நான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். நான் எல்லாமே வந்து லைக் ஸ்டார்டிங்கே நம்ம தேட வேணான்றதுனால அது கொண்டு வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ பவுடர், அதுக்கப்புறமா நார்மல் டீ பவுடரு, ஸோ தாஜ்மஹால் 3 ரோசஸ் அது கொண்டு வந்திருந்தேன். இது வந்து டூத் ப்ரஷ்ஷு, ஸோ பையனுக்கு டூத் ப்ரஷ் செட்டு ஒன்று கொண்டு வந்திருந்தேன். இதுக்கப்புறமா வந்து ரோப்பு சும்மா எதாக்காவது யூஸ் ஆகும்ன்றதுனால கொண்டு வந்தேன். குக்கர் வந்து நான் ஒரு குக்கர் தான் கொண்டு வந்திருந்தேன், சின்ன குக்கரு. ஸோ அதனால் வந்து நான் பிரியாணி பாட்டுக்கு வந்து தனியாக ஒரு விசில் கொண்டு வந்திருந்தேன். ஸோ இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாமே கிரேவிஸு, சாம்பார், ஸோ நிறைய குவான்டிட்டி கொஞ்சம் பண்ணணுன்னா இது மல்டி கடாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஹெவியாக இருந்துச்சுங்க, நல்லா குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. நான் இது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது பெருசாக இருந்ததுனால நான் ஒரே இதில் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிக்சரும் கொண்டு வந்திருந்தேன். இது வந்து மிக்சர் கிரைண்டர் வந்து ப்ரீத்தி பிராண்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸ்டீல் இதில் வாங்கியிருந்தேன். பிளாஸ்டிக் வாங்கிட்டு வந்தால் டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்டீலில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மிக்சர் கிரைண்டருக்கு நம்மளுக்கு 3 ஜார்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து சட்னி ஜாரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஜார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜூஸர் ஜார் ஒன்று பெருசு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இன்னொரு ஜாரு. நான் வந்து மாவு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சர் கிரைண்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கிரைண்டர் கொண்டு வரல, ஏன்னா டேமேஜ் ஆகும்னால கிரைண்டர் கொண்டு வரலங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து டம்ளர்ஸ் கொண்டு வந்திருந்தேன். ஸோ இது டம்ளர் செட் ஒன்று, ஸோ சின்ன மீடியம் டம்ளர் செட் வந்து ஒரு 6 கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெரிய டம்ளர் வந்து ஒரு 2 பெரிய டம்ளர்ஸ் கொண்டு வந்திருப்பேன். ஸோ ஜூஸஸ்க்கு ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்ன்ட்டு இது பெரிய டம்ளர் கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேன் ஒன்று வாங்கியிருப்பேன். ஃப்ரை பேன், அதுக்கப்புறமா கடாயி, ரெண்டுத்துக்குமே சேர்ந்து ஒரே ஒரு லிட்டு தான் இருக்கும். ஸோ அது ஒரு செட்டாக வாங்கியிருந்தேன் ஆன்லைனில். ஸோ இது ஃப்ரை பேன் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி பாட்டோட இன்னொரு மூடிங்க. ஸோ இது ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரை பேனோட இன்னொரு பேன் வந்து இதில் இல்லை, நான் வேறு லக்கேஜில் இருக்கும், நான் காட்டுறேன். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுல் செட் கொண்டு வந்திருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் சேஃப் பவுல் செட்டுங்க. ஸோ இது ஒரு 6 செட்டு வாங்கியிருந்தேன். ஸோ பவுல்ஸ் வந்து நான் பெருசு தான் வாங்கி வந்து சின்ன சின்ன பவுல்ஸ் வாங்கிட்டு வரல. இது தாங்க புட்டு மேக்கர். ஸோ புட்டு மேக்கரை நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஸோ வாங்க இந்த லக்கேஜில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு யூஎஸ் வரப்போ கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட பிக் ஒன்று இருக்குது. அது வந்து நாங்கள் ஹைதராபாத்க்கு வீசா இன்டர்வியூ அப்போ நாங்கள் எடுத்த பிக்குங்க. செகண்ட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கிட்டோட 3rd பர்த்டே நாங்கள் ரிசார்ட்டில் செலிப்ரேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பர்த்டே கோவிடால் செலிப்ரேட் பண்ண முடியல, அதனால் 3rd பர்த்டே எல்லோரும் ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணோம். இதுதாங்க எங்கள் அப்பா அம்மா எங்களோட கடைசியாக செலிப்ரேட் பண்ண ஃபங்க்ஷனு. அதுக்கப்புறமா வந்து எங்கள் ஹெல்த் இஷ்யூஸால் எங்கள் 2 பேருமே எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்கங்க. ஸோ அதுக்கப்புறமா 3rd பிக் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஎஸ் பார்த்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்தோம். ஸோ அந்த பிக்கு தான் இது. ஸோ அவ்வளோதாங்க இது. எனக்கு தோணுங்க, ஒரு வேளை அம்மா அப்பா உயிரோடு இருந்திருந்தால் நம்மளுக்கு யூஎஸ் வரும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து என்னென்னோ ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோன்ட்டு. ஸோ இது தாங்க கடாய் செட்டு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த கடாய் செட்டு. அதுக்கப்புறமா இது வந்து குக்கரு. ஸோ இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா சின்ன குக்கர் தான், நான் பெருசு எடுத்துகிட்டு வர எனக்கு இடம் இல்லை, அதனால் சின்ன குக்கர் தான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முறுக்கு பண்ணுறது இடியாப்பம் மேக்கர் அதெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். ஸோ இது ஒரே ஒரு இது தான் கொண்டு வந்திருந்தேன். இதுலேயே நம்மளுக்கு நிறைய அச்சு கொடுத்துருந்தாங்க, இடியாப்பம் முறுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா மீரா ஷாம்பு பவுடர்ஸு, அதுக்கப்புறமா ஒரு சில க்ரீம்ஸு இதெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். மற்றபடி இங்கே எல்லாமே கிளாத்ஸ் தாங்க இருக்குது. ஸோ கிளாத் வந்து நான் ஏர்டைட் பேக்ஸில் வந்து இந்த வேக்கம் பம்ப் வச்சு வேக்கம் பண்ணிட்டு கொண்டு வந்திருந்தேன். ஸோ இந்த சைட் ஃபுல்லாக நம்மளுக்கு ஷூஸ் தான் இருக்குங்க. ஸோ ஷூஸ் எல்லாம் இந்த சைட் பேக் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த லக்கேஜில் இருக்குது. இன்னொரு லக்கேஜில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதாங்க இன்னொரு லக்கேஜ். ஸோ இதில் பெருசாக எதுவுமே இல்லை. இதில் மொத்தமாக என்னோடய சாரீஸு, கிளாத்ஸு, அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய க்ரீம்ஸு, ஷாம்பூஸு இதெல்லாம் தான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ இதெல்லாம் க்ரீம்ஸ் எல்லாம் மேலே செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பேக்கில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா பேக்கெட்ஸு. ஸோ நான் கிச்சன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டேங்க. ஸோ மசாலா ஐட்டம்ஸ் சேமியா, ரவை, அதுக்கப்புறமா நூடுல்ஸு, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூள், பெப்பரு, ஸோ இது மட்டும் தான் மெயினான ஐட்டம்ஸ் நான் கொண்டு வந்துக்கிட்டது. மற்றதெல்லாம் நான் இங்கே தான் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இது வந்து நான்
வேக்கம் பேக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து நல்லா ஏர் டைட் பண்ணி கொடுக்கும், ஸ்பேஸ் சேவ் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே சூட்கேஸ் வந்து உடஞ்சிச்சிங்க செக்இன் பண்ணும்போது. செக்இனில் நம்மளுக்கு எல்லாமே தூக்கி தூக்கி போடுவாங்கன்னு சொன்னால, ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த சூட்கேஸ் உடஞ்சிருக்கு. பேக்கிங் வந்து நம்ம பக்காவாக வந்து எல்லாமே கிளாத்ஸ்குள்ளே போட்டு ரேப் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்தால் நம்மளுக்கு எந்த வித திங்ஸும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதாங்க நாங்கள் ஃபைனலாக கொண்டு வந்த திங்ஸு. ஸோ இதாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இல்லை ரோலிங் பின்னு, சப்பாத்தி ரோலிங் பின், அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயினரு, ஸோ எல்லாமே என்னென்ன பேசிக் நெசசிட்டிஸோ அதை மட்டும் நான் கொண்டு வந்துட்டேன். நான் ஒரு சில திங்ஸ் மிஸ் பண்ணிட்டேங்க. ஸோ வந்து சின்ன சின்ன பவுல்ஸு, ஸ்டீல் பவுல் செட்டு, அதுக்கப்புறமா சின்ன மூடி, அதெல்லாம் வந்து நான் கொண்டு வந்திருக்கலாமோ எனக்கு தோணுச்சு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதுவும் கொண்டு வந்துக்கலாம். இந்த வெசல்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுனால எங்களுக்கு லக்கேஜில் இடம் இல்லாதனால நான் கிளாத்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா எனக்கு டைம் இல்லாதனால நான் கருவேப்பிலை கொண்டு வரல. ஸோ கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கீங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் கருவேப்பிலை வந்து ட்ரை பண்ணி லீவ்ஸாக கொண்டு வாங்க, இல்லை பவுடர் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க நான் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு கொண்டு வந்த லக்கேஜ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.